ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா காது இரைச்சலை குணப்படுத்துவது எப்படி. ஏன்னா காதில் ரொம்ப இரைச்சலாக இருக்கும், அதை குணப்படுத்த எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளாடி போகலாம். இது தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு. இந்த பூண்டு தான் தேவை. இதுக்கு என்ன பண்ணணும்னா வெள்ளைப்பூண்டில் தோல் எல்லாம் நிற்கிறேங்க. தோல் நீக்கி அதை அம்மிக்கல் இந்த மாதிரி அதில் வச்சு அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அரைச்சி எடுத்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சி எடுங்க. சரியா, மை மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் அந்த அரிப்பு மாதிரி வச்சு இப்படி அதோட சாரை தனியாக எடுத்துருங்க. தனியாக இப்படி எடுத்துட்டு அந்த பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு எடுத்து லைட்டாக கொஞ்சம் லைட்டாக அப்படியே முக்கிட்டு இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காதில் அப்படியே லைட்டாக வச்சுருங்க. காதில் வச்சுட்டு தூங்குங்க. 2 காதில் அப்படி வச்சுட்டு தூங்குங்க. 3 நாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காதில் எரிச்சல் அந்த பிரச்சனையும் இருக்காது. இது கிளியர் ஆயிடும். அது ரொம்ப உள்ளாடி விட வேணாம். லைட்டாக அப்படி வச்சுருந்தாலே போதும். 2 காதும் அப்படி அடைச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு தூங்கிடுங்க. 3 நாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காதில் இரைச்சல் அந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.